காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசையமைப்பாளர், அதுவும் வாலி போன்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானை வச்சு ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலுக்கு வரிகள் எழுத சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த ஜாம்பவான் வாலி கேட்கும் கேள்வி என்ன, இந்த பாட்டுக்கு மெட்டு என்ன அப்படின்னு. அதுக்கு இசையமைப்பாளர் சொன்ன பதில், இந்த பாட்டுக்கு மெட்டு நான் கொடுக்குறேன், இந்த பாடலுக்கான வரிகளை எனக்கு கொடுத்தது திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னாரு. வாலிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பாட்டுக்கு வரிய சொல்லிட்டு நீங்க என்ன திருவள்ளுவர்னு சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப அந்த இசை ஜாம்பவான், அந்த ஜாம்பவானுக்கு ஈக்குவலா இருந்தது இசை ஜாம்பவான். அவர் சொன்னது, திருவள்ளுவர் எழுதிய துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இந்த பாடலை, இந்த திருக்குறளை நினைவு கூர்ந்து இதே திருக்குறளுடைய வரிகளை வச்சுதான் நான் டியூன் போட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது எந்த படமும் அல்ல, கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த ஒரு படம். அதுல பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அப்படின்ற ஒரு பாடல் ஒண்ணு வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன அந்த ஜாம்பவான் யாருன்ட்டு. அவர் நம்முடைய இளையராஜா அவர்கள் தான். ராஜா என்றும் ராஜா இந்த நிகழ்வில் இன்று நம்மோடு கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்துள்ளவர் நம் சகோதரி அழகு தெய்வானை. வணக்கம் சகோதரி. வணக்கம் சங்கர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்வுல நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா என்றும் ராஜா, ராஜா என்றும் ராஜா அப்படின்னு வார்த்தை கேட்கும் போதே நீங்க எளிதா உணர்ந்திருப்பீங்க, இது கண்டிப்பாக நம் இசைஞானி இளையராஜாவை பற்றி தான் என்பது. இந்த டைட்டில கேட்ட உடனே உங்க மனசுல என்ன வந்தது, என்ன நினைப்பு வந்தது உங்களுக்கு? இளையராஜா அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல வருது பயணம். எனக்கு பழைய நினைவுகள் என்னன்னா, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர், ஒரு பொண்ணு இருக்கா, அவ அந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ஏறவே மாட்டா. ஏன்னா பாட்டு போட மாட்டாங்க. பிரைவேட் பஸ் எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி அந்த பிரைவேட் பஸ்ல ஏறுதுன்னு தான். ஆனா அந்த பாட்டு கேட்டுட்டே வரும்போது நமக்கு அது தூரம் வரதே தெரியாது நமக்கு. அப்புறம் இன்னொன்னு கல்லூரி நாட்கள்ல நம்ம கேசட் கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம பிடிச்ச பாட்டுலாம் லிஸ்ட் போட்டு கொண்டு போய் கொடுத்து நம்ம எழுதலாம். அது இளையராஜா பாட்டு போட்டுக்கிட்டே இருப்போம், அது லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். நீங்க சொல்ற அந்த கல்லூரி காலங்களில் பேருந்து பயணம், அது டவுன் பஸ்ங்களா இல்ல இந்த மொஃபசல் பஸ்னுவாங்கல, அந்த வெளியூர் போற பஸ்ங்களா? மொஃபசல் பஸ், அதுலதான் பாட்டு போடுவாங்க. அதான் கேட்டேன் நானு. ஏன்னா மொஃபசல் பஸ்ல ஏறும் போதே ஜனங்க எதிர்பார்க்கறதே பாட்டு போடுற பஸ்ஸா தான் ஏறுவாங்க ஜனங்க. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ல ஒரு 20 காசு 30 காசு குறைவா இருக்கும் டிக்கெட்டு. ஆனா இருந்தாலும் அந்த பாட்டு வசதி இருக்காது. அப்ப நம்ம கிட்ட கைபேசி எந்த ஒரு இது இல்லாதனால எய்தர் செய்தித்தாள், மத்தவங்க கிட்ட இருந்து நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிறதோ இல்ல குமுதம் வாங்கி படிக்கிறதோ இருக்கும். அப்படி இல்ல பிரைவேட் பஸ்ல பாட்டு கேட்கறதா இருக்கும். ரொம்ப அருமை. அந்த காலத்துல நீங்க அந்த பாட்டு புக்லயோ இல்ல VHS ஆடியோ கேசட்டுக்காக நீங்க எழுதுனதுல ஏதாவது ஒரு பாடல் நினைவு கூற முடியுமா? கண்டிப்பா. இளைய நிலா முதல்ல இருக்கும். எப்பயுமே லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது இளைய நிலா பொழிகிறது இருக்கும். ராஜராஜ சோழன் நான் இருக்கும். அப்புறம் அந்திமலை பொழிகிறது, அது கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஐகானிக் சாங்ஸ் நிறைய இருக்கு. மௌனராகம், முதல் மரியாதை, அது பெருசா போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட். அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரியான படங்கள் நீங்க சொல்றது எல்லாமே, நீங்க உங்களுடைய பள்ளி கல்லூரி காலங்கள்ல உங்களுக்கு ஈர்த்த பாடல்கள் அப்படின்னு. இப்ப இந்த நிகழ்வுல இளையராஜாவை அவருடைய பெருமைகளை சொல்வதற்காக ஒரு சில பாடல் வரிகளை உங்களை கொண்டு வர சொல்லியிருந்தேன். நீங்க முதல் பாடலாக எதை சொல்ல போறீங்க? முதல் பாடலா நான் சொல்ல போறது இது 1980ல வந்த பாடல். இது அவர் 76ல அன்னக்கிளி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 4 வருஷத்துல வாலி அவர்களோட பாடல். நீங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல சொன்னீங்க வாலியை பத்தி, வாலியோட பாடல் இது. இது வாலி அந்த கதாபாத்திரத்துக்கு எழுதினாரா இல்ல இளையராஜாவுக்கு எழுதினாரான்னு தெரியாது. மடை திறந்து அந்த பாட்டு எப்பயுமே இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை கேட்டாலும் போர் அடிக்காத பாட்டு. செலிப்ரேஷன் சாங். எப்பயுமே நம்ம என்ன மூட்ல இருந்தாலும் ஒரு செலிப்ரேஷன் மூடு கொண்டு போறது அந்த மடை திறந்து அந்த பாட்டுல. அது எழுதினது வாலி, பாடினது SPB இருந்தாலுமே அதுல ஒரு நடிகராவே வந்திருப்பாரு. அவர் ஒரு பிளேபேக் சிங்கர் மாதிரி பாடியிருப்பாரு. அதுல ஒரு வரி வரும், நானும் இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே அப்படின்னு. இனிமே வரப்போற இசை ரசிகர்கள் ஃபுல்லா நான் தான் கட்டி போட்டு இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை பத்தியே பேசுற மாதிரி ராஜாவோட கதையாவே இருக்கும் அது. ஓகே, அந்த பாடல்ல சில வரிகளை பாடவோ அல்லது சொல்லவோ முடியுங்களா? மடை திறந்து தாவும் நதி அலை நான், காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது,
புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைப்பேன் நான், மடை திறந்து தாவும் நதியலை நான். இது வந்து அவர் வந்த புதுசுல 1976 அன்னக்கிளி வந்து 4-5 வருஷத்துல வந்த படம் இது. அவர் அப்பதான் அந்த பீக்குக்கு வந்துட்டு இருக்க சமயத்துல வந்ததுனால அப்படியே அவரோட எதிர்காலத்தை அவரே பாக்குற மாதிரி எடுப்பாரு. இந்த படத்துல நண்பர்கள் நட்பு பத்தி ஒரு படம் இது கரெக்ட்டுங்களா? ஆமா. நிழல்கள் ரவியோட முதல் படம் அது. நிழல்கள், அதனாலதான் அவர் பேர் நிழல்கள் ரவின்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சந்திரசேகரோடது. நல்ல படம். வைரமுத்துக்கு முதல் பாடல் எழுதினப்பட்ட படம். வைரமுத்துக்கு முதல் இது நிழல்கள் ரவிக்கு நிழல்கள் அப்படின்ற பெயர் நிழல்கள் ரவிக்கு நிழல்கள் ஆமா ஆமா. ரொம்ப அருமை ரொம்ப அருமை. அடுத்ததாக எந்த பாடல் சொல்லலாம் நினைக்கீங்க சகோதரி? அடுத்ததாக வந்து நான் சொல்ல போறது நிறைய பாடல்கள் இருக்கு. பகல் நிலவுன்னு ஒரு படம், மணிரத்னத்தோட முதல் படம் நினைக்கிறேன் அது. அதுல வந்து ஒரு பாடல் வரும், பூமாலையே தோள் சேர். அந்த பாட்டுல அதாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க பேசாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து குறுக்க ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கும். அது எப்படின்னா வந்து முதல் சரணத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வாய்ஸ் வரும், பின்னாடியே ஒரு மேல் வாய்ஸ் வந்துட்டு அது வந்து வேற டியூன்ல அந்த பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னா கடைசியில வர லைன்ல வந்து அந்த மேல் வாய்ஸோட பாட்டுக்கும் அது ஒத்து வரும், ஃபீமேல் வாய்ஸோட பாட்டுக்கு அது ஒத்து வரும். கடைசியில வந்து ரெண்டும் சேர்ந்து காமனா ஒரு முடிவு வரும் அந்த பாட்டுல. அதே மாதிரி 2வது சரணத்துல பார்த்தா மேல் வாய்ஸ் பெருசா இருக்கும், பின்னாடி ஃபீமேல் வாய்ஸ் வேற டியூன்ல பாடிட்டே இருப்பாங்க. சோ அந்த 2 டியூனுக்கும் ஒத்து போற மாதிரி கடைசியா ஒரு லைன் போட்டிருப்பாரு. அந்த மியூசிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் வந்து புது முயற்சியா பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். காலத்துல புது முயற்சி கூடவே வருது. அது ஏன்னா டெக்னாலஜி எதுவுமே இல்லாம வேற இடத்துல ரெக்கார்டிங் பண்ணி மறுபடியும் இது ஜாயின் பண்றது, அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி தான் ரொம்ப வளராத காலத்திலே இதுல எல்லாம் பண்ணிருப்பாங்க. பாட்டு நீங்க சொன்ன மாதிரி 2 ஆண் பெண் குரல் வந்து பின்பக்கம் வரதுனால பின்னாடி ஆமா, முன்னாடி ஆண் பாடிட்டே இருப்பாங்க, பின்னாடி மெல்லிசா பெண் குரல் கேட்டுட்டே இருக்கும். அது வேற பாட்டு, வேற வரிகள் பாடுவாங்க, வேற டியூன்ல பாடிட்டு இருப்பாங்க. ஆனா ரெண்டுக்கும் நல்லா ஒத்து போகும். அவர் ரொம்ப உன்னிச்சு கேட்டாதான் அது வந்து தெரியும் நமக்கு. அது பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாட்டு நல்லா பாட முடியாது, ஏன்னா 2 குரல் வரணும் அப்படின்றதுனால இப்ப பாட மாட்டேங்காது. ஆமா. ஒரு சின்ன தகவல் சகோதரி, நீங்க ஆரம்பிக்கும் போது இளைய நிலா அப்படின்ற ஒரு மோகனுடைய பாட்டு சொன்னீங்க. இப்ப நீங்க முதல் 2ல அதே சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்தேன், அதை நீங்க சொல்லவே இல்ல. இல்ல அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை பத்தி பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால இல்ல இப்ப பேசிட்டு போலான்றதான் கேக்குறேன். இந்த இளைய நிலா பாட்டு திடீர்னு எப்படி உங்களுக்கு வந்தது மனசுல? இளைய நிலா எப்பயுமே இளையராஜனே முதல்ல வருது, இளைய நிலா தான் முதல்ல வரும் எப்பயுமே. எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் அது இளைய நிலா, ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா பாடு நிலாவேன்னு ஒரு பாட்டு வந்திருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா. அதுவும் மோகன் பாட்டு. அதானே, அது நிறைய மோகன் பாட்டு இருக்கும். ஆமா. அந்த பாடு நிலாவேன்ற பாட்டு வந்தது வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு கைதி பாடுற மாதிரி ஒரு பாடல் அது. ஆமா. பாடு நிலாவே பாட்டு சிறைச்சாலை கைதி நினைக்கிறேன். அவங்க அம்மாவோ இல்ல சகோதரியோ இல்ல காதலியோ யாரோ அந்த ஜெயில் வார்டனா இருப்பாங்க, அம்மா நினைக்கிறேன் அவங்க. லட்சுமி அம்மாவை. அந்த பாட்டு நான் நினைவு கூர்றேன், நீங்க இளைஞரா சொன்னதால நினைவு கூர்ந்தேன். அந்த பாடலிலே பாட்டு வரும்போது ஜெயில இருப்பாரு மோகன், அவர் உள்ள இருந்து பாடுற மாதிரி இருக்கும். இந்த பாடல் கம்போஸ் எல்லாம் ஆகும்போது கேட்டாங்களா ஒரு கேள்வி, இந்த மாதிரி பாடு நிலாவேன்னு இருக்கே, நம்ம இந்தியால எந்த ஜெயில ஜன்னல் இருக்கு? ஏன்னா நீ பாடு நிலாவே அப்படின்னு சொல்லும் போது ஒரு கவிஞன் நிலாவை பார்த்து சொல்ற மாதிரி இது பாடு நிலாவே அப்படின்ட்டு. அதனால ஜன்னல் இல்லாத ஜெயில இருந்து பாடுறது எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ராஜா சொன்னாப்லையா, எல்லா வரையும் எழுதியாச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டாச்சு, இப்ப வந்து நீங்க கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னாராம். எதிர்க்க இருக்கவங்க வந்து அப்படின்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, நீங்க சொன்ன அந்த தான் நான் இப்ப யூஸ் பண்ண போறேன்ட்டு, பாடு நிலாவேன்றதுல பாடும் நிலாவே. ஓ சரி சரி. ஆனா நம்ம கேட்கிற எல்லாரும் நம்ம வந்து பாடு நிலாவே வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் எழுதும்போது அதை பாடும் நிலாவே அப்படின்ட்டு ஒரு இம்ம கூட்டுறதுனால அது கற்பனைக்கு போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சாரு. ஏன்னா நீங்க இளைய நிலான்னு சொன்னதுனால இந்த பாடு நிலாவேன்ற பாடலை மனசுல வந்தது. நீங்க சொன்ன மாதிரி மோகனுடைய படங்கள் பெரும்பாலான படங்கள்ல ராஜாவுடைய தாக்கம் அதிகமா. இன்னைக்கு வரைக்கும் நியூ இயருக்குலாம் வந்து இப்ப கூட இந்த வருஷம் நியூ இயர் கூட மீம்ஸ் வந்துச்சு, கமலஹாசன் நிக்கிற மாதிரி பைக் பிடிச்சிட்டு, இந்த வருஷமாவது புது பாட்டு ஏதாவது போட்டிருக்கீங்களா, இல்ல இந்த வருஷமும் நானே தான் அந்த நியூ இயர் ஓபன் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு. சீக்கிரமா சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றது. ஆயிரக்கணக்கான பாடல்கள் ராஜாவுடைய இதுல இருக்கும்போது வேற யாரோட சொல்லியிருந்தாங்க, கமலஹாசன் வருஷத்துக்கு 10 படம் நடிப்பாரு,
ஒரு காலத்துல கமலஹாசன் வருஷத்துக்கு 10 படம் நடிப்பாரு. இவரு வாரத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போடுவாரு. இளையராஜா வாரத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போடுவாரு. ஏன்னா சிட்டிங் ஒரு சிங்கிள் சிட்டிங்கே போடுவாரு. ஈவன் தளபதி படத்துல ஒரு பாடல 1/2 மணி நேரத்திலேயே போட்டாரு அப்படின்லாம் அவருடைய எந்த பாட்டுக்கு அது? காட்டுக்குள்ளி மனசு. காட்டுக்குள்ள அந்த இதுக்கு. காட்டுக்குள்ளி மனசு அந்த பாட்டுக்கு 1/2 an hourல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாரு அப்படின்னு ஒரு இது. காரணம் வந்து அவர் கம்போசிங் இங்க பண்ணல அவரு. அவரு பாம்பேலயும் இங்க வெளியே போய் தான் பண்ணிருக்காரு அவரு. ஆர்டி பர்மன் அவங்களுடைய குரூப்பை வச்சுதான் கம்போஸ் பண்ணிருக்காரு. சரி சரி. அது ரெண்டல் ஸ்டுடியோன்றதுனால வேக வேகமா பண்ணாங்க. அதே மாதிரி அவருடைய கேப்பபிலிட்டி அவரால் பண்ண முடியுன்ற ஒரு அதுதான் வருது. முதல் பாட்டுல சொல்ற மாதிரி மடை திறந்து தவம், அது மாதிரிதான் மடை திறந்து வெள்ளம் மாதிரி வந்துகிட்டே இருக்குது அவருக்கு. ஆமா ஆமா. இப்ப நீங்க 2 பாடல் சொன்னீங்க சகோதரி. அதுல ஒரு பாட்டு நீங்க பாடுனீங்க, 2வது பாட்டு நீங்க டெக்னிக்கலா டிஃபிகல்ட். ஆமா, அது ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு. இப்ப 3வது பாடலா என்ன வச்சிருக்கீங்க மனசுல? 3வது பாடல் வந்து இந்த படம் முழுக்கவே ரொம்ப அருமையான படம், இசைக்காகவே இருக்கிற படம். அதுல வந்து நான் அது ஒன்னே ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து கலைவாணியை பாட்டு, சிந்து பைரவி படத்துல இந்த படம் முழுக்கவே இசையில அப்படியே விளையாடி இருப்பாரு எல்லாத்துலயுமே. இது அந்த படத்துல வந்து அவர் குடிக்காரரா இருந்து அந்த அதாவது அது எல்லா பாட்டுலயுமே அந்த கேஜேஎஸ் தாஸ் பாடியிருப்பாரு. ஒரு பாட்டுக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் கொடுத்திருப்பாரு. அந்த இசையிலேயே வந்து ஒரு பாட்டு தொம் தொம் கடற்கரையில பாடுவாரு. தன்னோட இதை குறைச்சு கோபத்தை குறைக்கிறதுக்கு பாடுவாரு. அது ரொம்ப ஆக்ரோஷமா அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எப்படின்னா, அதாவது அந்த வார்த்தைகள் ரொம்ப பொருந்தி போகும். அதுக்கு இசையிலுமே வந்து நல்லா இது பண்ணியிருப்பாரு. எப்படின்னா அவர் பாடும்போது, ஸ்டேஜ்ல பாடும்போது அவருக்கு வந்து அந்த பாட்டு வராது. அந்த அவமானத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு மியூசிக் இருக்கும். நடுவுல வந்து அவர் எப்பயும் வரும்போது ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஒய்ஃப் சுலக்ஷனா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு வயலின் பின்னாடி போகும். அவர் நடந்து வரும்போது அதை பார்த்தோன்னா ஷாக்கிங் ரியாக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு மியூசிக் போகும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லயே வந்து அவ்வளவு டிஃபரன்சியேஷன் காமிச்சிருப்பாரு. அதே சிவகுமார் வந்து பின்னாடி வந்து கடைசி இதுவா கிளைமேக்ஸ்ல வரும்போது நல்ல 2வது அத்தியாயம் மாதிரி வருவாரு. நல்ல புத்துணர்ச்சியோட வரும்போது அந்த கலைவாணி சாங் வரும். அதுக்கு வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி பேசுறவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி முதல்ல 2வது அத்தியாயமா வர்றதுனால இங்க வந்து அவரோகணம் இருக்காது, ஆரோகணம் மட்டும்தான் இருக்கும். சோ அந்த ஏத்தத்திலே தான் அந்த பாட்டு போகும். சங்கீதம் எனக்கு தெரியாததுனால எனக்கு ரொம்ப அது உள்ள டீப்பா போக முடியல. இதை நான் என்ஜாய் பண்றேன். அந்த கலைவாணி சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மியூசிக் வந்து பின்னாடி ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாரு. காதலி வருவாளான்னு எதிர்பார்ப்போட இருப்பாரு. அப்ப சுஹாசி வரும்போது வந்து அந்த மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். அதுக்கப்புறம் நடுவுல அந்த இன்டர்வியூல வந்து நீங்க சொன்ன கைமாத்தி விடுறது இன்டர்வியூ சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கெட்டி மேல மாதிரி இருக்கும். அந்த மிருதங்கமும் கடம் மட்டும் தான் வாசிப்பாங்க. அதை மட்டும் தான் காமிப்பாங்க. அதோட மியூசிக் வந்து டாமினேட்டிங்கா இருக்கும். இதுவே வந்து 2வது இதுல வந்து அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அந்த சைலண்ட் அந்த கான்வர்சேஷன் சைலண்டா அதுக்கு வந்து வயலின் மியூசிக் பின்னாடி போகும். அது ரொம்ப நல்லா ஏத்தி இறக்கி அதை நல்லா நம்மள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கடைசி அந்த பாட்டோட கடைசி வரிகள் பாடும்போது வந்து இனிமே எந்த குறையும் இல்ல, இனிமே வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் 4 வரி பாடும்போது நல்ல பீக்ல மேல போய் அப்புறம் ஸ்டாப் பண்ணுவார். அதான் சொல்லுவார், அவரோகணம் கிடையாது, ஆரோகணத்திலேயே போகும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே ஒரே இதுல பீச்ல போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. எத்தனை தடவை கேட்டாலுமே வந்து நமக்கு அந்த ஃபீலிங் கொண்டு போற பாட்டு அந்த பாட்டு. ஏன்னா அந்த படத்துக்கு சிந்து பைரவிக்குன்னு சில புதுமைகள் அல்லது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்துக்கு பொறுத்த. இந்த காலத்துல பல விஷயங்கள் நம்ம ஏத்துக்கிறோம் அல்லது பழகிட்டோம். சிந்து பைரவி திரைப்படம் வரும்போது உதாரணம் உங்களை கேட்கிறேன், அந்த படத்துல என்ன ஒரு அந்த காலத்துல என்ன ஒரு புரட்சி அந்த படத்துல? அந்த காலத்துல அந்த சொல்லியிருப்பா இல்லையா, நான் 2வது கல்யாணம் பண்ணல, குழந்தையை கொடுத்துட்டு போயிடுவா இல்லையா? இது வந்து ஒரு தப்பான உதாரணத்துக்கு நான் காரணமாயிடக்கூடாது, ஜேகேபி சொல்றதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புதுமை. ஏன்னா இது ஒரு வயது கடந்த அல்லது இளமை காலங்களுக்கு தாண்டின பிறகு வர ஒரு காதல் அல்லது ஒரு உறவு. இந்த உறவுலயும் ஏமாற்றம், யாரையும் ஏமாத்தல. ஆமா, கண்டிப்பா. கன்சென்சஸ் 2 பேரும் ஒத்து போன ஒரு காதல் அப்படின்றது ஒரு புதுமை. ஏன்னா கே பாலச்சந்தர் ஒரு காலத்துல இந்த மாதிரியான புதுமைகள் பெண்களை சார்ந்து சில புதுமைகள் முற்போக்கு சிந்தனையோடு எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய. அதுல ஒண்ணு சிந்து பைரவி. அதே மாதிரி சுகாசினியும் ஒரு காலத்துல உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் படங்கள் நிறைய நடிச்ச ஒரு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாலச்சந்தரோட ஐகானிக் அது என்னன்னா, எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படியே முடிச்சிடுவாரு. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே இருப்பாங்க. பின்ன நடுவுல கொஞ்சம் கதையெல்லாம் போயிட்டு மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கே போற மாதிரி.
அது எல்லா அவள் படங்களும் ஒரு இருக்கு. கேபியோட பெரும்பாலான மோஸ்ட்லி அப்படிதான் படங்கள்ல இருக்கு. அவள் ஒரு தொடர்கதை, சிந்து பைரவி, மனதில் உறுதி எல்லாத்துலயுமே வந்து கோ பேக் டு த பெவிலியன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சிந்து பைரவில குழந்தை கொடுப்பாங்க. வேற ஒரு படங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தான் மணமேடை ஏற ஆமா, கரெக்ட். தங்கச்சி மணமேடை ஏறி வச்சுட்டு அவங்க திரும்பி வழக்கம் போல டியூன் பாக்ஸ் எடுத்துக்கின்னு ஹேண்ட் பேக் எடுத்துக்கின்னு செருப்பு போட்டுன்னு போறது அப்படி நிறைய பண்ணுவாரு கே பாலச்சந்தர். இன்னொரு ஆமா. தகவல் வந்து இதுதான் கே பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய முதல் திரைப்படம் சிந்து ஓ! பைரவி. அப்படியா? சரி, சரி. சிந்து அதுக்கு பைரவி முன்னாடிலாம் கே பாலச்சந்தருக்கு யாரு? டிஎம்எஸ் நினைக்கிறேன். ஓ! அவ்ளோ நாள் டிஎம்எஸ் இருக்கு. எம்எஸ் விஸ்வநாதன் தெரியல. எம்எஸ் விஸ்வநாதன் டிஎம்எஸ் தெரியல. எம்எஸ் விஸ்வநாதன் நினைக்கிறேன் இருக்கலாம். ஓகே. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அவங்க ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றிய முதல் டிஎம்எஸ் படம் சிந்து பைரவி. பாடுறதுக்கு தான். டிஎம்எஸ் பாடுறதுக்கு தானே? ஆமா நீங்க டிஎம்எஸ் சொல்றது பாடுறதா எம்எஸ் விஸ்வநாதன் இருப்பாரு. எம்எஸ் விஸ்வநாதன் தான் ராமமூர்த்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தி சொல்றீங்க. ஆமா ஆமா. கே பாலச்சந்தரோட சேர்ந்து இவர் இணைஞ்சது இளையராஜா இணைஞ்ச முதல் படம் சிந்து பைரவி. நிறைய பாடல்கள், நிறைய புதுமைகள். நீங்க சொன்ன மாதிரி அந்த மியூசிக்ல இன்னொரு இது கேஜே யேசுதாஸ ஒரு மாறுபட்ட கோணத்துல பாட வச்சதும் இந்த படம் தான். ஆமா ஆமா. தண்ணி தொட்டி தேடி வந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. வரிகள் நிறைய கை கொடுத்திருக்கும். அந்த இதுல வந்து வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். பாடறியேன் படிப்பறியேன் எல்லாம் அந்த தந்தானே தந்தானே தானே அப்படின்னு வரும்போதே அந்த வெறும் சிம்பிள் மியூசிக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு தட்டை எடுத்து அடிச்ச மாதிரி தான் இருக்கும் சவுண்டு. அதே மாதிரிதான் உங்களுக்கு இதே மாதிரி குடிகார பாட்டு தான் இதுலயும் வரும். கமலஹாசனுடைய என்ன படம் அது? தூங்காதே தம்பி தூங்காதேல வரும். இல்ல கிணத்துக்கு மேல. நீங்க இங்க குடி கமல் அப்படின்னு சொல்லலாம் 2 படம் இது எடுத்துட்டீங்க. இது சலங்கை ஒலியில. சலங்கை ஒலியிலயும் அதே மாதிரி ஒரு ஒரு சினாரியோ வரும். அதாவது ஒரு நல்ல இசை ஜாம்பா, அது வந்து இசை ஜாம்பாவான்னு குடிச்சிட்டு பாடுற மாதிரி ஒரு இது. இந்த படத்துல சிந்து பைரவியில ஒரு இசை ஜாம்பவான் குடிச்சிட்டு பாடுறான். ஆனா அதுக்கு குரல் கொடுத்தவரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான். நம்ம யேசுதாஸ். இதுக்கு சொல்றீங்க இல்லையா? சிந்து பைரவிக்கு சொல்றேன். ஏன்னா அவரை குரல் நம்ம கேட்டு பழக்கம் இல்லாத ஒருத்தரை பாட வச்சது. இதுதான் இது சொல்லுவாங்க. எல்ஆர் ஈஸ்வரியும் அது எந்த இசையமைப்பாளர் தெரியல. எல்ஆர் ஈஸ்வரி அவர்களையும் மாத்தி பாட வச்சாங்க ஒருத்தங்க. சாஃப்ட்டுக்கு போக சொல்லி சாஃப்டா பாடுறவங்களை வந்து கொஞ்சம் இதுல பத்ரகாளி படத்துலயா ஏதோ ஒண்ணு அது ஆக்ரோஷமான ஒரு பாட்டு மாத்தி போட்டதும் நடந்திருக்குன்னு அவங்க. ஆனா இப்ப இந்த சிந்து பைரவி இளையராஜா நீங்க சொன்னதுனால திரும்ப இந்த படத்துல இசை மிகப்பெரிய பலம். கண்டிப்பா. பாடறியேன் படிப்பறியேன் பாட்டுல வந்து நாட்டுப்புற பாட்டுல இருந்து கொண்டு வந்து திருப்பி அவர் பாடின மரிமரி நினைக்கு அது அந்த மியூசிக்கை கரெக்டா கொண்டு வந்து அங்க சேர்த்திருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. எவ்வளவு இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டாண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது போர் அடிக்காம இருக்குது. அது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கார் டிரைவரா ஒருத்தர் ஒரு கேரக்டர் அவருக்கே ஒருத்தர் வருவாரு. அவருக்கே வயசு இருக்கு சொல்லிட்டுவாரு. திருவையார் தண்ணி குடிச்சு வளர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது நல்லா இருக்கும். அதாவது இசை அந்த ஒரு பிம்பத்தை உடைச்சாங்களே, இசை என்பது ஒருத்தருக்கான சொத்து இல்ல, ஒரு குடும்பத்துக்கான சொத்து இல்ல, யாருக்கும் இசை வரும், இல்ல யாராலையும் சங்கீதம் கத்துக்க முடியும்ன்ற மாதிரி. அதே மாதிரி என்னன்னா அவரை வச்சு நீங்க வண்டி ஓட்டணும் அப்படின்னு. தாத்தாவோடது டெல்லி கணேஷ் கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வந்து இதுல எல்லாம் இருப்பாரு. எல்லா பாலச்சந்தர்லயும் வருவார் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர். இல்ல இந்த படத்துல சிந்து பைரவியில மிருதங்கம் வாசிக்கிறது டெல்லி கணேஷ். இதையே நான் நினைவு கூறுறேன் அப்படின்னா, ஒரு சமயத்துல டெல்லி கணேஷ்க்கு இவர் பண்ற செயல்கள் பிடிக்காதுன்ற ஒரு சமயத்துல மேடையில மியூசிக் போடும் போதே ஒரு இசை இது வந்து பாட்டுல வராது, அவர் மியூசிக் போடும் போதே அந்த கோவத்தை காமிப்பாரு டெல்லி கணேஷ். இன்னைக்கு நீ வாசிக்க போறதில்ல, என்னைக்குமே நீ எனக்கு வாசிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு வெளியில. அந்த இதுலயும் ஏன்னா இளையராஜாவுடைய இசை வந்து பாடல் மட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி சில சைடு ஆர்டிஸ்டோடைய கேரக்டரைசேஷன்லயும் இசை கண்டிப்பா இருக்கும். சிந்து பைரவில தலைவருக்கு ஒரு காம்பினேஷனு, டெல்லி கணேஷ்க்கு ஒரு காம்பினேஷனு, அவங்களோட மனைவியா நடிச்ச சுலட்சணா நடிச்சாங்க அவங்க மனைவி, அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன். அதாவது அவங்க கணவர் அவங்க வரவேற்கிற விதம், ஒவ்வொரு முறையும் வரவேற்கிற விதமும், ஒரு முறை அவர் குடிச்சிட்டு வரும்போது அந்த வரவேற்கிற விதம் மாறுற விதம். அதே மாதிரி சுகாசினிக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு பாசிட்டிவ் பேக்ரவுண்ட் மியூசிக். அதே பிறகு அந்த எதிரியா வருவாங்க அந்த இதுக்கு சிவகிருஷ்ணனா லட்சுமியோட ஹஸ்பண்ட். ஆமா அவர் இருப்பாரு. அந்த கேரக்டருக்கு வரும்போது ஒரு அந்த அது ஒரு நல்ல அது குடும்பம் சார்ந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த மியூசிக் போட்ட விதம் வந்து மிக அருமையா இருக்கும் சிந்து பைரவியில. இந்த சிந்து பைரவின்னு கேட்ட உடனே அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா, இளையராஜான்றத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சிந்து பைரவி மாதிரியே வேற ஏதாவது படங்கள் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முற்போக்கு சிந்தனையோட? மனதில் உறுதி வேண்டும் இருக்கு. அப்புறம்
இவரோட எஸ்பிபியோட முற்போக்கு சிந்தனைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட முதல் இது மாரி சிந்துபெரி மாரி வருது வந்து இவரோட எஸ்பிபி சார் அவரு இது பண்ண சிகரம். கிட்டத்தட்ட சிகரம் கதை வந்து சிகரம் வந்து கிட்டத்தட்ட கதை இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். சிகரம் எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி அது அவரே வந்து இசையமைச்ச ம். பிளாஷ்பேக்ல பழைய காதல முன்ன இது கொண்டு வருது அந்த மாதிரி. ஒரு உடம்பு முடியாம இருப்பாரு ஆமா. அப்படின்னு சொல்லி சிகரம். ஆனா சிகரம் சிகரம் வந்து அவரே இசையமைச்ச படம் நினைக்கிறேன். எஸ்பிபியே அவரே இசையமைச்ச இசையமைச்ச படம். எஸ்பிபி இசையமைச்ச படம். எஸ்பிபி இசையமைச்ச படம். ஏன்னா ஆமா. இப்ப எஸ்பிபி நீங்க சொன்னதுனால ம். எஸ்பிபி மூச்சு விடாம பாடின பாட்டு. இது மண்ணில் இந்த காதலின்றி. ம். அது யார் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியல. தகவல் தெரியல. பொதுவா கேட்டேன் உங்கள. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியலையே. ஏன்னா அதுலயும் மியூசிக் எந்த இசையமைப்பாளரா இருந்தாலும் பரவாயில்ல. அதுலயும் அந்த மியூசிக் நல்லா இருக்கும். அது ரொம்ப என்னதான் நல்லா இருக்கும். எல்லா படமே நல்லா இருக்கும். நீ பாதி நான் பாதி நிறைய நல்ல படம் எல்லா படமே நல்லா இருக்கும் அதுல. நீ பாதி நான் பாதின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்தது. ஆ. அவங்க பொண்ணா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே உடல் நல குறைவு காரணமா அவங்க எஸ்பிபியோட கனம் உடல் கனம் அதிகமா போட்டாங்க அந்த ஆ. பொண்ணு. அஞ்சு. அஞ்சு அவங்க அப்பதான் யாரும் சொன்னாங்களா நீங்க எஸ்பிபியே ஓரளவுக்கு உடம்பு குறைக்கிறாரு நீ ஏமா குறைக்கல. ஓ! ஆமாமா. ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோல. ரொம்ப வெயிட் சீரியல் போட்டுருக்காங்க. நடிக்கிறாங்களா? இப்போ ஏதோ சீசன்ல இப்ப பார்த்தோமே. நடிக்கிறா இப்ப நிகழ்காலத்துல தெரியல. நான் ஆ. பார்க்கும்போது சீரியல் நடிச்சிருந்தாங்க. இப்ப சரி எங்க இருக்காங்க நடிச்சிருக்காங்க. என்ன வேற போட்டு தெரியல. தெரியல. ஆனா அது நல்ல சரி. பாட்டு அது. அந்த நீங்க அது சொன்னது ரொம்ப நல்ல கரெக்ட். பாட்டு. அந்த அது படம் நல்ல நல்லா இருக்கும். பாட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் முதல் பிஜிஎம் எடுத்துட்டோம்னா, முதல் மரியாதை எல்லா பிஜிஎம்மே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அந்த அந்த புல்லாங்குழல் வாசிச்ச ஒரு பையன் வருவான் தெரியுமா? அந்த பையன் அந்த வந்து ரஞ்சினி வந்து அந்த தண்ணீல விழுந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த புல்லாங்குழல தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் மியூசிக் வந்துட்டு நமக்கு ஒரு சோகமான மியூசிக் வரும்னு நினைச்சுட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து ரொம்ப பெப்பியா, ரொம்ப ஃபாஸ்ட் மியூசிக் ஒண்ணு இது பண்ணியிருப்பான். அந்த ஃபாஸ்ட் மியூசிக்ல இந்த சோகத்த கடத்தியிருப்பாரு. அப்புறம் வந்து இவங்க ராதா வந்து அந்த மீன் சாப்பிடுற சீன் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப ம். நாள் அந்த ஒரு மாரி டிக் 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 ஒரு மாரி பெப்பியா ஒரு மியூசிக் போடுவாங்க. அது வந்து அவரு சிவாஜி வந்து பார்த்துட்டே இருப்பாரு. அப்படியே வாய் ஊர பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து மெதுவா சாப்பிட்டு காமிக்கும்போது ஒரு நல்ல அழகான டியூன் வரும். நல்லா இருக்கும். கியூட்டா இருக்கும் அந்த டியூன்லாம் பின்னாடி. அந்த படத்துல ஈவன் காத்து வர சவுண்ட் நல்லா இருக்கும். அதாவது ஆ, சிவாஜி கடைசி மரண படுக்கையில இருக்கும்போது இவங்க வருவாங்களா ஆ, வரலையே திரும்பி பாக்குறது. அந்த கரெக்ட். இடத்துலலாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இருக்கானே தெரியாது. ஆனா அருமையா இருக்கும். அந்த அந்த கரெக்ட். ஆ அத யோசிச்சு உன்னிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம்னா தான் அது நமக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. கிழக்கே போகும் ரயில்ல அதே மாதிரி தான். ம். கரெக்ட். நம்ம வரிசையா நம்ம எடுத்தோம்னா பட் நம்ம இதெல்லாம் ம். சொல்லிட்டோம். இதை தவிர்த்து கமலஹாசன் நீங்க விட்டீங்க. கமலுக்கும் ராஜாக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு படம்னா என்ன சொல்லலாம்? அந்தி மழை பொழிகிறது. ம். அந்தி மழை பொழிகிறது ரொம்ப நல்ல பாட்டு. அப்புறம் இது மோகன் கிட்டனா ராஜராஜ சோழன் மோகனுக்கு வரிசை மோகன் கிச்சன் தனியா அது பொறுப்புகும். சலங்கை ஒலி எல்லாமே ரொம்ப இதுவா இருந்துச்சு. அது அந்தி மழை தான் ரொம்ப ஃபேவரட் சாங் எனக்கு. அந்தி மழை ம். பொழிகிறது. ஏன்னா இப்போ இப்போ சமீபத்துல இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ம். வந்து 80s 70s 90s இயர்லி 90s வரைக்கும். இப்போ ஆமா. திடீர்னு ஒரு சின்ன ஒரு கேப்போ அல்லது ஒரு 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 எண்ணம் ம். அப்படி வருது இல்ல. பெரிய பிதாமகன். பிதாமகன். அதுவும் பிதாமகன் வந்து சொல்லுங்க. நானும் நீயும் பேசும்போது பிதாமகன் லேட்டஸ்ட் படமா இருக்கலாம். ஆனா மத்த குழந்தைகளை கேட்டீங்கன்னா அவங்க பொறந்தே இருக்க மாட்டாங்க பிதாமகன் வரும்போது. பிதாமகன் வந்து ஆமா. 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 12 வருஷம் ஆமாமா. ஆயிடுச்சு. 15 வருஷம் இருக்கும். ஆமா. ஏன்னா இப்போ எதுக்காக கேட்டா விடுதலைன்னு ஒரு திரைப்படம் வந்தது. ஆமா. விடுதலை 1. ம். அதுலயும் ராஜா அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அருமையா இருந்தது. அவரே அவருடைய குரல்ல பாடி இருந்தாரு. அந்த ஒரு சரி, பாடலுக்கு சரி. தான் விடுதலை ஒரு பாட்ட அவர் பாடுனது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதன் ம். பிறகு நம்ம இது பார்த்தோம்னா மிஷ்கின் உங்களுக்கு தெரியும் இயக்குனர் மிஷ்கின். மிஷ்கினோடது எப்பயுமே அவரோடது இதுதான் இருக்கும். ஆமா. ம். இப்ப மிஷ்கின் படங்கள்லயும் அவரு போட்டிருக்காரு. நீங்க ராஜான்னு சொன்னதால ராஜா பார்த்திபன் காம்பினேஷன் யாருமே சொல்லல. அழகியா? ம். அழகி லீலாஜி தானே. ம். அழகி படத்துலலாம் வாய்ப்பே இருக்காதுல்ல உங்களுக்கு. ஆமாமா. அவ ஒளியிலே அழுதுட்டு தெரிவது தேவதையா. ம். ம். ஒளியேத்தி பாட்டு அதுக்கப்புறம் அந்த அழுதுட்டே கீழ குனிஞ்சு அழுதுட்டு அப்படி நிமிர்ந்து ஓடி வர்றது. பார்க்கும்போது அவன் நிக்கிறான்றது தெரிஞ்ச குழந்தைக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஈஸ்வர் ராய் ஆமாமா. அவங்க அவங்க ஆமா. ஹீரோயின் அழுவாங்க. அப்ப அழுதுட்டே நிமிர்ந்து ம். பார்க்கும்போது ஒரு அந்த கையறு நிலை மாரி ஆ. பார்த்திபன் நிக்கிறத பார்த்தோனே எக்ஸ்ட்ராவா அழுவும்போது ஒரு மியூசிக். ஆமாமா. அப்புறம் வந்து அது நம்ம வந்து பாட்டு வந்து இவங்க வந்து ரூம்ல இருக்காங்க. பார்த்திபனும் இவங்களும் ரூம்ல இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருப்போம் நம்ம. தேவயானி வரும்போது நமக்கு அப்படியே படபட படபடன்னு பயமா இருக்கும். இருக்கும். கடைசில அது கனவு அப்படிங்கிறது அந்த மியூசிக்லயே அந்த பயத்த கொணர்ந்திருப்பாரு. அது அது அந்த இது நல்லா இருக்கும். அந்த அழகி படத்துல வர எல்லா பாடலுமே ரொம்ப அருமையா இருக்கும். ஆ. ஏன்னா ஒரு எதார்த்தமான ஒரு படம். எதார்த்தமான படமா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும். ராகவேந்திரா ம். அது சொல்ல. ஆமா. ராகவேந்திரா கரெக்ட். நெறைய அ பேச பேச நெறைய ஞாபகம் வருது. ராகவேந்திரா செந்தாழம் பூவில் செந்தாழம். ம். செந்தாழம் பூவில் அதெல்லாம் இருக்கும். ம். ஆமா. அதே மாரி அ வேறு மொழி படங்கள் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? ராஜாவோட இசையில?
வேறு மொழி இதுதான் சீனிக்கம் தான் பார்த்திருக்கேன் நான். அது ஞாபகம் வருது எனக்கு சீனிக்கம் தான். அத நீங்க சொன்னது மன்றம் தென்றலுக்கு அங்க யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆமா, அதுவும் ரெண்டு வேறு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு யூஸ் பண்ணிருப்பாரு. புல்லாங்குழல் அது ஒரு அந்த ஒரு பாட்டு யூஸ் பண்ணிருப்பாரு. ஓ! அது அந்த 2 படங்கள் இருக்கும். அது இல்லாம ஹிந்தில அவர் நெறைய பண்ணியிருக்காரு. ஆனா சாதனை ம். அல்லது ரொம்ப ஈர்ப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் திரையுலகத்தில் தான் அவருடைய இது. இது இல்லாம கான்ட்ரிபியூஷனுமே. காம்பினேஷன். அடுத்தது எனக்கு இது ராஜா படரான்னு தெரியாது. பேசும் படம்னு வந்திருக்கு. பார்த்திருக்கீங்களா? ஆமா, நான் பார்த்துட்டு இருந்தேன் அத. பேசும் படம் பார்த்தேன். அது யார் இன்னைக்கு இன்னைக்கு பேக்ரவுண்ட் காலைல தெரியாது. பார்த்துட்டு யாரா இருந்தேன். இருந்தாலும் அவங்களுக்கு கிரெடிட் தான். பட் ஆமாமா, அந்த கண்டிப்பா. படத்திலயும் பாடலே இல்லாத ஒரு படம் அது. ஆமா, பாடல் இதுவே இல்லையே. அது வசனமே பேச்சே கிடையாதே. பேச்சே பேச்சே இல்லாத கிடையாது. ஒரு படம். ஆமாமா. அமலாவும் கமலஹாசன் நடிச்ச ஒரு கமலஹாசன். படம். ஆமாமா. அது ஆக்சுவலா ஆமா. தெலுங்கு ரீமேக்ன்னு சொல்லுவாங்க. அது என்னவா இருந்தா என்ன பாஷையா இருந்தாலும் தேவையில்ல மொழி அதுக்கு அந்த இல்லாத படம். மொழி இல்லாத மொழியே இல்ல படத்துக்கு அதுக்கு எந்த ஆமா. அது ஆனா சங்கீத கேரக்டர்ஸ் சாகரமோ என்னவோ அது அது வேற என்னவோ பாரு. சங்கீத சாகரமோ சங்கீதம் ஸ்ரீனிவாசன் அவங்க தான் சங்கீத ஸ்ரீனிவாசன் அவருடைய அவருடைய அவங்க படம். டைரக்ஷன்ல. ம். மகளிர் அந்த மட்டும் தான் அவர் தானே டைரக்ஷனு. ஆமாமா. அந்த சங்கீதம் ஸ்ரீ. படத்துல வில்லனா வர்றது. ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு ஐஸ் கட்டியில கத்தி எடுத்துட்டு ஆமா, குத்தலாம் அவர் தான் வருவாரு. நாயகன் படத்துல வில்லனா வருது. ஆமா. அதுல தான் நட்பு 2 பேருக்கும் வந்தது. ஓ! கமலஹாசனுக்கும் அவருக்கும் நட்பு வந்து, அதன் ஆ, பிறகு நாயகனுக்கு இது பண்ண உபயோகப்படுத்துனாங்க. ஒரே சமயத்துல ஆ. இது வந்து 2மே வந்து ஒரு 1 ஆண்டு இடைவெளியில வந்த படம். ஓ! அந்த அப்ப வில்லன் நாயகன் வரும்போதே பேசும் படம் வந்துருச்சா? அவ்ளோ வருஷம் ஆமா. முன்னாடி. ஆமா. ஓ! அந்த படம் வரும்போது, அந்த வில்லன் நடிச்சவருடைய அப்பா வந்து இந்தி திரையுலகுல ஒரு பெரிய புரொடியூசர் அவரு. ஓ! அவரு புரொடியூசரு. இந்த வில்லன் நடிச்சவரு அமிதாப் பச்சன வச்சு ஒரு படத்த இயக்கியிருக்காரு. ஓ! படம் புதுசு ஓடல. புதுசா இன்ஃபர்மேஷன். படம் ஓடல. சரி, சரி. ஆனா ஆ, ஆனா ஆனா எடுத்திருக்காரு. இயக்கியிருக்காரு. ஏன்னா, ம். எதுக்காக சொன்னதுன்னா, அந்த கோர்வையா நம்ம போனோம்னா, எப்படியோ லிங்க் ஆகும். இப்ப நம்ம 2 பேரும் எங்கனா ஒரு இடத்துல ஆமாமா, கண்டிப்பா. பார்த்து இதுல இருந்து வேற ஒரு நிகழ்வு வரும்போது, ஆ, அந்த டாட் வந்து கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப கரெக்ட். ஆ. நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வருவதற்கு முன்ன சகோதரி, அவருடைய ம். படைப்புகளில் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய படைப்புல இன்னும் இருக்குல்ல. இப்போ மறைந்து போன அவங்களுடைய மகள், அதன் பிறகு ம். ஆமா, 2 மகன்கள். ஆமா. 3 மனைவி. பேருமே இசை. ம். இசைக்கு ஆமாமா. இசை சார்ந்த இது. ஒரு ம். நெகிழ்வான பதிவு என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க வீட்ல ஒரு இறப்பு நடக்கும்போது, அல்லது ஒரு ம். தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஒரு இறப்பு நடக்கும்போது, ம். கடைசியா அவங்கள வீட்ல இருந்து அனுப்பும் போதும், குடும்பமா சேர்ந்து ஒரு பாட்டு பாடி தான் அனுப்பிச்சாங்கன்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இல்ல காணொளியும் பார்த்திருக்கலாம். ஆனா என்ன பாட்டுங்கிறது எனக்கு இப்ப ஞாபகம் வரல. ஆனா நான் கேள்விப்பட்டேன். அது என்ன ஏன்னா பாட்டு அது? பவதாரணி அவர்களுடைய இறுதி சடங்கு நடக்கும்போது, இளையராஜா ம். மட்டும் இல்லாம அவருடைய குடும்பங்கள், அதாவது அவருடைய தம்பி அந்த தம்பி அவங்க எல்லாரும் எல்லாமே. சேர்ந்து அந்த பாடல பாடி, அது என்ன பாடல்ன்றது நினைவு வர முடியல. ஆனா பவதாரணியுடைய பாட்டு பாடி ம். கொண்டு போனதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம். அதாவது இசை ஆமாமா. ம். குடும்பம் அப்படின்றத அவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவங்க அத ஒரு ட்ரிபியூட்டா அவங்க ஆ, பொண்ணுக்கு, அவங்க பொண்ணுக்கு வீட்டுக்கு ஒரு கடைசியா மரியாதை. ஆ, இசை சமர்ப்பணமா குடுத்துருக்காங்க. ஆ ம். அத பார்க்கும்போது, இன்னொரு விஷயம் ராஜாவ பத்தி பெருமையா சொல்லணும்னா, அவங்க மகள் ட்ரீட்மெண்ட்டுக்காக இலங்கையில இருந்த சமயத்திலும், அவர் தன்னுடைய இசை வேலைய வந்து எதுவுமே நிறுத்தல அவரு. ஆ. ம். அவங்க இலங்கையில சூப்பர். ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போதும், அவங்களுடைய கடைசி ம். காலத்துல ராஜா போனதும் ஒரு எதர்ச்சியான ஒரு சம்பவம் மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இலங்கைக்கு ஓ! போயிருந்தாரு. போன ஒரு 2 நாள்ல தான் அவங்க அவங்க ஓ! இறந்ததா ஒரு தகவலு. அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அவர் இலங்கைக்கு போயிருந்தாரு அப்போ அப்படின்னு. ம். இப்போ யுவன் சங்கர் ராஜான்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருமா? ஏன்னா நீங்க அப்பதானே நம்ம ஏஜ் குரூப்ன்னும்போது நம்ம அப்பதானே கை மாத்தி விட்டோம். ஆமா, ஆமா, ஆமாமா. சென்னை 28 யுவன் சங்கர் ராஜா சென்னை 28 அதுக்கப்புறம் ராம் படம். நான் சென்னை 2 நான் வேற 28 ராம். நானு ஆ? 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன். என்னுடைய வரிசையில அப்படி வரும். ஓ! சரி, சரி. ராம்னா எப்பயுமே அந்த அம்மா சாங் தான் ரொம்ப அது நல்ல சாங்கு. இது ரொம்ப புடிச்ச சாங் இது. ம். ஓகே, ஓகே. ஏன்னா ராம் ம். படத்துல அம்மா யூசுவலா சாங். வந்து இப்ப என்னோட கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த படம் இருக்குல்ல, பாண்டியன் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. ம். ஆமா. அது அது வந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இளையராஜாவோட இதுல வந்து ப்ரீலூடுன்னு இருக்கும். அந்த இன்டர்லூட் அப்படிங்கிறது 2 சரணத்துக்கு பல்லவிக்கு நடுவுல இருக்கிற மியூசிக் சொல்றேன். ப்ரீலூடுன்னு ஆரம்பத்துல வரும் இல்லையா? அது வந்து ம். அது வேற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து இந்த மாதிரி தான் சாங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ் வச்சிருப்போம். ஆனா அதுக்கு சம்மந்தமே இல்லாம வேற மாதிரி பாட்டு ஆரம்பிக்கும். எதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, "அந்திமழை பொழிகிறதுல" பார்த்தீங்கன்னா, பாட்டு ஆரம்பிக்கும்போது வந்துட்டு, "வா வா 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 ஆ" அப்படின்னு அந்த மாரி ஒரு வித்தியாசமா ஆரம்பிக்கும். அது மாரி ஆரம்பிக்கும். சரி ப்ரீலூடே வேற மாதிரி இருக்கும். இந்த பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுல வந்துட்டு அதே மியூசிக் தான் வந்து சென்னை 28ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ம். பாண்டியன் வந்து மேல கயிறு போட்டு இழுக்கிற மாதிரியே வந்து, இவர் வந்து ச மிர்ச்சி சிவா வந்து ரோஸ் வச்சுட்டு இப்டி இப்டி நடந்து வருவாரு அப்டி. அதுக்கு வந்து ஆமாமா. அந்த மியூசிக் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அது. நீங்க ப்ரீலூட் சொன்னதால டக்குனு ஞாபகம் வந்துச்சு. ஒரு படத்துல ம். வடிவேலு ஒரு மொட்டை தலைமையில கை வச்சிருப்பார்ல.
ஆமா, ஆமா, ஆமா. கைய வச்சா விட மாட்டாரு. ஆ, இந்த ப்ரீலுட்ன்றது எதுக்காகன்னு தெரியாம கை வச்சது. அதுக்கு ஆ, பின்பக்கம் வர்றது என்னன்னு தெரியாது நமக்கு. ஆ நம்ம கரெக்ட். அந்த ப்ரீலூட பார்த்து நம்ம ஏமாந்துருவோம் நம்போ. இதுதான் கரெக்ட். இந்த டியூன் ஏன்டா வருதுன்னு தெரியாது. அப்புறம் கை வச்சதுக்கு அப்புறம் தான் சம்மந்தமே தெரியும். இல்லாம ஆரம்பிக்குது. இப்ப இந்த பகல் நிலவு சொன்னேன்ல, அதுலயும் அதே மாரி தான். வேற மாரி மியூசிக் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. பாட்டு வேற மாதிரி வருதுல. ஆ. இப்போ திரைப்படங்கள் இல்லாம ராஜாவுடைய இசை ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஆன்மீக பாடல்களோ அல்லது வேற எங்கேயாவது இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்? திருவாசகம் தான் கேட்டிருக்கேன். இதுவும் ரமணரோட பாடல்கள் கேட்டிருக்கேன். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருவாசகம் நெறைய என்பது இப்ப சமீபத்துல ரிலீஸ்ங்களா? இல்ல ஏன்னா ஒரு சில சமயங்கள்ல ஆன்மீக பாடல்கள டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்போ ரிலீஸ் இல்ல பண்ணிருப்பாரு? திருவாசகம் கொஞ்சம் வருஷம் இருக்குமே. ஒரு 8, 10 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். கூடவே இருக்கும். திருவாசகம் ரொம்ப நாளாச்சு. நான் இப்ப தான் கேட்கிறேன். அது ரொம்ப நாளாச்சு அது. ஓகே, ஓகே. ம். பட் ஒரு ஈர்ப்பு தெரியுதா உங்களுக்கு? ஆமா, கண்டிப்பா. இப்ப திருவாசகம் இப்ப நான் கத்துட்டு இருக்கேன். அதனால அது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த டியூனுக்கு, அந்த டியூனுக்கு வித்தியாசம். அது கொஞ்சம் நல்லா மெஸ்மரைசிங்கா இருக்குது. கொஞ்சம் நல்லா. ஓகே, ஓகே. அதே மாரி இப்போ ம். இப்போ சில இசையமைப்பாளர்களுடைய ஈவென்ட்க்கு நேர்ல போணும்னு ஆசைப்படுவாங்க மக்கள். ஆமா. ஆ ராஜாவுடைய ஈவென்ட் அப்டின்னா, உங்களுக்கு எப்படி ஆ. விருப்பம் பொதுவா? நான் இங்க போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க ராஜா சார் போன தடவ வந்திருக்கும்போது போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ம். என்னன்னா நெறைய பாடல்கள் நம்ம கேட்காத நெறைய பாடல்களும் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாரி, அந்த மாரி பாடல்கள் நெறைய இருந்துச்சு அந்த ப்ரோகிராம்ல. ம்ஹ்ம். அதனால நமக்கு கேட்காத பாடல்களா இருக்கிறதுனால எங்களால ரொம்ப என்ஜாய் பண்ண முடியலையே தவிர, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 தடவ வந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். இப்ப 3வது தடவ அடுத்த மாசம் வரப்போறாருன்னு எனக்கு நெனைக்கிறேன். எண்ணிக்கை 2வது தெரியல. தடவ இப்போ வந்திருக்கும்போது வரப்போகுது. 2வது தடவ வந்திருக்கும்போது நான் போயிருந்தேன். முதல் தடவ வந்திருக்கும்போது என்னன்னா, இந்த பாட்டு இருக்கு இல்லையா? அந்த விக்ரம் படத்துல கடைசியா ஜனகராஜ் படம்ல. "ஏன் ஜோடி வஞ்சி குருவி." ஆமா. ஏன் ஜோடி வஞ்சக் குருவி அது ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டு மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 தடவ என்னவோ பாடுனாங்கன்னு சொல்லிட்டு மனோ வந்திருந்தாரு. அந்த ஆஹா. பாட்ட மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டு ஒரு 3 தடவ என்னவோ பாடுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்ளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஏன் கேட்டேன்னா, அதுல உங்களுக்கு வந்து ஃபுட் டேப்பிங் பண்றதுக்கோ, இல்ல டான்ஸ் ஆடுறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆ. ராஜாவுடைய ராஜாவுடைய பாடல்கள் ம். ரசிக்கும் பாடல்களா இருக்கும். நம்ம கூட சேர்ந்து பண்ற பாடலா இருக்கும். ஆமா. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற அந்த அந்த வைப் வைபிங் பண்றதுக்கான இருக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆப்ஷன்ஸ் ம். அது நம்ம மாறல. நம்ம ஒழுங்கா தான் வந்துட்டு இருந்தோம். இப்ப வர நியூ ஜெனரேஷன் வந்து இப்ப வர வைப்லாம் புது ஜெனரேஷன் மாறி இருக்கிறாங்க. அவங்க வைப்லாம் கொண்டு வரதுனால, இப்போ ஒரு ஆமா. கான்சர்ட் அப்டின்னாவே ஒரு வைப் வேணும். ஒரு ஆ. அமைதி கரெக்ட். அப்டின்றத தாண்டி ஒரு நாய்ஸ், ம். லவுட் நாய்ஸ், ஒரு ம். ஒரு திருவிழா மாரி அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு சூழல்ல, ம். ராஜாவுடைய கான்சர்ட்க்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆமா. எதிர்காலத்துல ஒரு வாய்ப்பு வந்தா, இப்ப ஏ.ஆர். ரகுமான் ம். நான் யாரையும் குறைச்சு மதிப்பு பண்ணல. இப்ப ஆ. ஏ.ஆர். ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, அனிருத், ஆ. ஜி.வி. பிரகாஷ், ஈவன் தேவா இப்ப அடுத்த வாரம் வராப்ல. இந்த வாரம் ஆ. 28ஆம் தேதி வராப்ல. இந்த வாரம். வரும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் குடுத்தா, நான் குடுக்க ம். மாட்டேன். குடுத்தா ஆ. குடுத்தா எந்த கான்சர்ட்க்கு போவீங்க? எந்த இசை இளையராஜாவோட தான் மறுபடியும் இளையராஜாவோட தான் போணும். எனக்கு ஏன்னா இந்த ஜெனரேஷன் வைப் பண்றது நம்ம எனக்குன்னு எதுவுமே தெரியல ஆக்சுவலி அந்த பாட்டுல எதுவும் கேட்கல தெரியல எனக்கு. அதனால நம்மளால கனெக்ட் ஆக முடியல இந்த ஜெனரேஷன் சாங்ஸ்க்கு. அது சொன்னா நீங்க ஃப்ரீ டிக்கெட் சொல்லுவாங்க. குடுத்தீங்கன்னா நான் போவேன். ம ஆனா அங்க போறத விட நம்ம தனியா இருக்கும்போது கேட்கறது தான் நல்லா இருக்கு. அந்த முதல்ல அதுதான் சொன்னேன் இல்லையா? அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பதில் தான் போகும்போது நான் சொன்னா எதிர்பார்த்தேன். அதுதான் நல்லா இருக்கு. ஏன்னா என் மனசுக்கு ராஜா என்பவர் வந்து கூட்டத்துல இருக்கும்போது கேட்க வேண்டியவர் இல்ல. ஆமா, என் மனசுக்கு. கண்டிப்பா. இது இந்த இந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் நமக்கு அதுல வரமாட்டேங்குது. நம்மளா தனியா ஆமா. இருக்கும்போது கேட்கிற சாங்ஸ். ஏன்னா இன்னொன்னு ராஜா நம்மளா தேடி தேடி போய் ஒரு பாட்ட YouTubeல போட்டோம்னாலுமே அது அவ்வளவு சந்தோஷம் தரல. ஒரு நாளைக்கு ரேடியோல தானா எப்பயோ கேட்ட பாட்டு வந்துச்சுன்னா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆமாமா. அதுதான். ஏன்னா பாடல் வரிகள் நம்ம மனசுல இருக்காது. ஆமா. சுத்தமா இருக்காது. ஆனா அது ஆ வரும் ஆடியோவா நீங்க கேட்கும்போது, நம்மையும் வரும். அறியாம நமக்கு அப்படியே உள்ள இருந்து பாடல் வரியும் வரும், ஆமா. நினைவுகளும் வரும். கரெக்ட். எனக்கு கண்டிப்பா. என்ன பொறுத்தவரைக்கும் நினைவுகளும் எந்த வருது பாட்டு எங்க காரணம் கேட்டோம் அப்படிங்கிறதுக்கு. ஆமா. அந்த பாட்டு வரும்போது நம்ம கல்லூரியில இருந்தோமா, பள்ளியில இருந்தோமா, ஏதாவது ஒரு ம். சம்பவம், இல்ல தியேட்டர்ல போன ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு ஆமாமா. கண்டிப்பா. ம். ரீகால் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷனா இருந்தது. ஆ ம். உங்களுக்கான ஒரு நிகழ்வு இறுதியில ஒரு பொதுவான கேள்வி. பதில் தெரியுமான்னு தெரியல. எனக்கும் பதில் தெரியாது. ஆ. இளையராஜாவுடைய இயற்பெயர். எனக்கு தெரியாது பதிலு. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆ. ஆமான்னு சொல்லுவேன். என்னவோ நீங்க அத ராஜா பார்த்து வருமே. டக்குன்னு வாயில வரல எனக்கு கேட்கிற மாரி. இளையராஜாவுடைய இயற்பெயர் இளையராஜா இல்ல. வேற ஒரு பெயர் அவருக்கு. வேற ஒரு பேர் இருக்கு. வேற என்னவோ ஒரு ராஜா. பெயர். என்னவோ ராஜா, இசக்கி ராஜா ஆ சம்திங். இல்ல, இல்ல. அதுல ராஜா என்ற பெயரே அவர் இசையமைக்க வரும்போது தான் ராஜா என்ற பெயரை உருவாக்குனாங்க. ம். அப்ப ராஜான்னு வரும்போது ஏற்கனவே ஒரு இசையமைப்பாளர் ராஜான்னு இருந்தார். ஓ! அதனால தான் ஏ.எம். ராஜாவா? முன்னாடி வந்து இளையராஜா, ஏ.எம். ராஜா இருந்தார்ல. அதனால ம்.
இவருக்கு இளையராஜான்ற பெயர் வச்சாங்க. ஆனா அவருடைய ம். இயற்பெயர் வேற. ஏன்னா ராஜா ஒரு தடவை இளையராஜா ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. டேனியல் இல்ல ஏதோ ஒரு கிறிஸ்டியன் சாங் பேர் ஆமா, வருமா? அந்த பேர் ஒண்ணு இருக்கும் அவருக்கு. ஃபுல் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு. அவர் சொன்னது என்னன்னா, அவருடைய பெயர் வந்து பொறக்கும்போது ஒரு பெயரு, வளரும்போது ஒரு பெயரு, இசைக்கு வரும்போது ஒரு பெயரு, அதுக்கப்புறம் ம். திரைத்துறையில ஒரு ஆழமா வரும்போது ஒரு பெயர் அப்படின்னு பல பேர் ம். இருந்தாலும், இப்ப நிலைச்சு நிக்கிறது இசைஞானி என்ற பெயர் தான் நிலைச்சு நிக்குது. பட்டம் தான் இருக்கா இசைஞானி. ம். ஏன்னா ம். இளையராஜான்னு சொல்றத விட பல பேர் அவர் வந்து கூப்பிடுறதே இசைஞானி, இசைஞானி, இசைஞானி தான் கூப்பிடுவாங்க அவர. அந்த ஓ! ஒரு இசைஞானின்றது தான் வந்து நிலைச்சு, அதாவது அவருடைய நெருக்கமானவங்க சொல்ல வரல. நம்மள மாரி ஆட்கள் சொல்றேன். சரி, சரி. இது யார் தெரியுமா மியூசிக் போட தெரியுமா? இசைஞானி போட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த அந்த மாரி சொல்றவளுக்கு. அந்த ம். மாரி. ஏன்னா இப்ப அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அதிகமா குடுக்க வேண்டிய ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரானா அவர் தான் இருப்பாரு. இப்ப கடைசியா ம். கடைசியா ஒரே என் ஆசைக்காக தளபதி படத்த பத்தி ஏதாவது வார்த்தை. என்னது? தளபதி. தளபதி. தளபதி அது வந்து சின்ன தாயவள் அப்படியே அந்த சோகத்துல ஆ போகிக்கு ஒரு மியூசிக் வரும். இங்க ராக்கம்மா கைத்தட்டுக்கு ஒரு இது வரும். நட்புக்கு ஒரு இது வரும். அப்புறம் அம்மாவ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரெயின் சவுண்ட் பின்னாடி பிஜிஎம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அது ரொம்ப நல்லா இது பண்ணியிருப்பாரு. அப்புறம் நெறைய இடத்துல மியூசிக் இல்லாமயே இருக்கும். அரவிந்த் சாமி கூட பேசும்போது நெறைய இடத்துல மியூசிக் மணிரத்னம் படம்ங்கிறதுனாலயும் மேபி மணிரத்னம் படங்கும்போது வெளிச்சமும் வெளிச்சமும் இருக்காது, பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால லைட்டா சைட்ல இருந்து அந்த அ ட்ரெயின் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த படத்துல. இந்த சின்ன தாய் எவ்வளவு அந்த மல்லிகைப்பூ கூட அந்த பிக்சரைசேஷன் அந்த ஒரே ஒரு மல்லிகைப்பூ எடுத்திருப்பாங்க. அவர் ஸ்ரீவித்யா தலையில இருந்து விழுந்தத வந்து ரஜினி எடுத்து கையில வச்சிருப்பாரு. ஒரே ஒரு மல்லிகைப்பூ. அப்ப பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து அந்த ட்ரெயின் மியூசிக் வரும். அந்த மல்லிகைப்பூ அவ்ளோ அழகா க்ளோஸ் அப்ல எடுத்திருக்கும்போது அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராக்கம்மா கைத்தட்டுக்கு அதுக்குள்ளார அது தேவாரத்த கொண்டு வந்திருப்பாரு. குனித்த புருவமும் அந்த ராக்கம்மா கைத்தட்டு மாரி ஒரு நல்ல வைபிங் சாங்குக்கு நடுவுல ஒரு தேவாரத்த கொண்டு வந்து பூத்திருப்பாரு. குனித்த புருவமும் அந்த பாட்டு. அந்த பாட்டுல குனித்த பருவம் வந்து 94ல வந்துச்சுன்னு 92, 93லயோ தளபதி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த வருஷம் நாங்க 10த் எக்ஸாம் எழுதனோம். அப்போ வந்து எங்களுக்கு மனப்பாட பகுதி குனித்த பருவமும் வந்துச்சு. அதனால அந்த பாட்டுக்கு நீங்க எல்லாரும் 10th ஃபுல் மார்க் படிக்கும்போது வாங்குனாங்க நான் அப்போ. இப்ப டக்குன்னு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். என் வயசு உங்க வயசையும். சரி அது அப்புறம் அ. பேசிப்போம். ஆ தளபதி வரும்போது தான் குணா ரிலீஸ் ஆச்சு. ஆமா 2 ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. ஆமா. குணா ரிலீஸ் ஆச்சு. ம். ஆமா. எங்க 2 ஒண்ணா ஊர்ல ஒரே தியேட்டர்ல ஒரே படம் மோர் தென் ஒன் தியேட்டர் ரிலீஸ் ஆன இன்சிடென்ட் நடந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ! என்னது ஒரு ஒரு ஒரே அதாவது டைம்ல? ஊருக்கு ஒரு போட்டி தான் வரும். ஃபிலிம் அ. படப்போட்டி ஊருக்கு ஒரு போட்டி தான் அனுப்புவாங்க எப்பவுமே. சரி. அது இப்ப மாரி மல்டிப்ளெக்ஸோ இல்ல அதெல்லாம் இல்ல. இப்பலாம் பார்த்தீங்கன்னா ஆ. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஊர்ல எல்லா தியேட்டர்லயும் ஒரே படம் தான் ஓடுது. இப்போ. இப்ப ஓ! இப்ப ஜெயிலர் படம்னா ஒவ்வொரு ஊர்லயுமே 5 தியேட்டர், 6 தியேட்டர்ல ஓடும் ஜெயிலர் படம் எக்ஸாம்பிள். ஆமாமா. ஆமா. ஆ. அந்த காலத்துல ஒரே ஒரு ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரே ஒரு பொட்டி தான் இருக்கும். ஓ! டீம் ரோல் ஒண்ணு தான் வரும். அதனால சரி, சரி. ஒட்டுமொத்த மாவட்டத்திலயோ, இல்ல ஒட்டுமொத்த ஊர்லயோ ஒரே ஒரு தியேட்டர்ல தான் படம் ரிலீஸ் ஆகும். ஒரு ஓ! பீரியட்ல. சரி, சோ சரி. இந்த படம் வரும்போது, இதுதான் ஃபர்ஸ்ட் படம் எங்க எங்க ஊர்ல. என்னுடைய ஊர் வந்து வேலூரு. ஆ. இதுதான் ஃபர்ஸ்ட் படம். பொட்டி வந்து 2 தியேட்டர்ல யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா, ஓ! ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் ரீல் வந்து ஒரு தியேட்டர்ல ஓடும். ஆ. அது ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு தியேட்டர்ல கிளைமாக்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஓ! நம்ம பார்த்து அப்புறமா நம்மளா கனெக்ட் பண்ணிக்கணுமா கதைய? நம்ம இல்லம்மா. அவங்க போய் ஓடி போய் எடுத்துன்னு வருவாங்க போயிட்டு. சைக்கிள்லயோ, வண்டியிலயோ போயிட்டு எடுத்துன்னு வருவாங்க போயிட்டு. அது ஓ! சுத்துவாங்கல்ல. உங்களுக்கு ஆமாமா, ஆமா. மேனுவலா சுத்துவாங்க அது. ஆமா கரெக்ட். ப்ரொஜெக்டர்ல வர்றதுனால, ஆ. தளபதி படம் ஒரே சமயத்துல 2 தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு 2 தியேட்டருக்கு தியேட்டர். இடைவெளி ஒரு 3 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். ஓ! என்ன சரி, சரி. பண்ணாங்கன்னா, படத்தோட டைமிங் வந்து மாத்தி வச்சுட்டாங்க. ஓ! நெறைய இவங்க பேர் ஃபர்ஸ்ட் ஊருக்கு ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஆரம்பிக்கும்போது, இங்க கிளைமாக்ஸ் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் ஆமா. போய் எடுத்துட்டு வருவாங்க. அங்க போய் பொட்டி போய் குடுத்துட்டு, பொட்டி போய் எடுத்துன்னு வருவாங்க. ஓ! சரி, அன்னைக்கு சரி. படத்துக்கு நாள் நாங்க படத்துக்கு போனோம். அப்ப போகும்போது போலீஸ் வந்து லெட்டர் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஜனங்கள வந்து தீபாவளி தள்ளி ரிலீஸ் இல்லையா? தீபாவளி ரிலீஸ் அது. தீபாவளி ரிலீஸ்க்கு அது. அப்போ குணா அந்த பக்கம் ரிலீஸ் ஆச்சு. ஆ குணாவு மேல என்ன விமர்சனம் வந்ததுன்னா, ஒரு பண்டிகை காலங்கள்ல எதுக்கு போய் அழுவணும் அப்படின்ற ம். அது ஒரு ம். நார்மல் காமன் மைண்ட் செட் அது. அப்ப நம்ம வந்து ம். படத்த படமா பார்க்கல. அது ஒரு திருவிழா, ம். ஒரு ஃபெஸ்டிவல் அந்த இதுல ஆமாமா. பார்த்தோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, லட்டி அடி அடிச்சு போலீஸ் எல்லாரும் தொரத்துது. காரணம் வழக்கம் போல மக்கள் மனநிலை மதியம் சாப்பிட்டோமா, தியேட்டருக்கு போனோமான்னு வந்தாங்க. யாரும் வந்து ம். சேஞ்ச் ஆஃப் டைம் கவனிக்கல. தியேட்டர்ல படம் ஆ. மாத்திட்டாங்கன்றது தெரியாது. படம் உள்ள ஓடிட்டு ஆமா. இருக்குன்னு சொல்லும்போது, இல்லையே 2 மணிக்கு தானே ஷோவு. உள்ள வாங்க அப்படின்ட்டு. நாங்களும் அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கோம். போலீஸ் வந்து கிரவுட் ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அடிக்க ம். ஆரம்பிக்கும் போது, பொட்டி வந்த சைக்கிள் ரிக்ஷா அத சைக்கிள் ரிக்ஷா அடிச்சுட்டாங்களா? இல்ல சைக்கிள் ரிக்ஷால பொட்டி வந்த உடனேடா, போலீஸ்கார் ஆ. குரல் கொடுத்தாரு. பொட்டி வருதுன்னு சொன்ன உடனே, உள்ள வர முயற்சி பண்ண எல்லா ஜனமும் மொத்தமா வழி விட்டு ஒரு ராஜ மரியாதை. ஓ! பொட்டிக்கு மரியாதை. பொட்டி வந்துருச்சு பொட்டிக்கு. பொட்டிக்கு ராஜ மரியாதை.
ஏன்னா ஆண்பாவம் படத்துல சொல்ற மாதிரி பொட்டி வந்துருச்சு. பொட்டி வந்துருச்சுன்னு அது ஆண் பாவம் படத்துல சொன்னது அதே மாதிரி தானே அது. அதே ஆஹ் மாதிரி அமர்கலம் படத்துலயும் அதே மாதிரி தானே சொல்லுவாங்க. அதுல ஆமா ஆமா பாதி வச்சா இதுல பாதி, அதுல யாரும் வில்ல, இதுல யாரும் வில்ல, ரெண்டுமே ஆமா ஆமா. ரகுவரன் தான் வில்ல போட்டு உம் விடுன்ற மாதிரி. ஏன்னா ஆமா. அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா நான் போய் போலீஸ் அடி வாங்கல, அடி வாங்குற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அந்த படம் தான். தளபதி ஓ சரி சரி. தளபதி படம் தான் 2 இதுல ரிலீஸ் ஆச்சு. ஓகே. இப்ப மோஸ்ட்லி இப்ப ரஜினி படமும் கமலஹாசன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி இல்லையா? பொங்கலோ தீபாவளியோ நிறைய 2 3 படம் அந்த மாதிரி கிளாஷ் ஆயிருக்கு. ஆமா ஆமா. ஒரு ம். பீரியட்ல 6 7 படம் ரிலீஸ் ஆகல. உங்களுக்கு அது டாப் 6ன்னு சொல்ற எல்லாருமே இருப்பாங்க. சத்யராஜ் பிரபு, சத்யராஜ் விஜயகாந்த் விஜயகாந்த் பிரபு எல்லாரும் அதெல்லாம் படமும் எல்லாருடைய படமும் ரிலீஸ் ஆகும். அதுக்கு ஆமா. காரணம் அதுதான். ஒரு படம் ஒரு தியேட்டர் தான் போது ஊர்ல 6 தியேட்டர் இருந்தா 6 தியேட்டருக்கு 6 படம் தேவைப்படும். ஆஹ் டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த இது குறைஞ்சிருச்சு. உம் ப்ராசஸ் குறைஞ்சிருச்சு. என்னுடைய பள்ளி பருவங்கள்ல எங்க ஊர்ல ஒரு தெரு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தெருன்னு ஒரு இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு தெரு இருக்கும். பொட்டிலாம் வச்சிருப்பாங்க. அங்க போனா ஆஹ் நெகட்டிவ் வந்து கட் பண்ண நெகட்டிவ்லாம் ரோட்ல இருக்கும். சின்ன சின்ன பீஸ் பீஸா இருக்கும் நெகட்டிவ். உம் குப்பையில இருக்கும். அத வந்து இது வச்சு ஒரு மிஷின் வச்சு காமிப்பாங்க. அதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அது பாட்டு வந்திருக்குல்ல, கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை நிஜமான கேளு கதை கேளு. கமலஹாசனுடைய நீங்க ஃபர்ஸ்ட் கமலஹாசன். சொன்னீங்களே பேர் வச்சாலும் வைக்காம, அது டபுள் ஆக்ட் 4 ஆக்டிங்ல இது படம் தானே, மைக்கேல் மதன காமராஜ் தான் அது. ஓகே. அது அபூர்வ சகோதரர் இல்ல, மைக்கேல் மதன அபூர்வ காமராஜ் இல்ல. சகோதரர் அது. அதானே மறுபடியும் வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல அந்த பாட்டு. ஆமா ஆமா ஆமா. மலேசியா வாசன் பாடி. இப்ப அந்த மாதிரி இதுல ரீமேக் பண்ணாங்கல்ல சந்தானம் படத்துக்கு. டிக்கிலோனாவா ஏதோ ஒரு படம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சந்தானம் நடிச்ச படத்துல ஆமா. அதுக்கு மறுபடியும் அவரோட டிக்கிலோனாவா பாட்டு. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஒண்ணு எடுத்தாங்க. அந்த ஆமா படத்துல ஆமா ஆமா. எடுத்துங்க. அந்த இதுல படத்துல சயின்ஸ் ஃபிக்ஷன் உபயோகப்படுத்தின படம் பண்ணாரு. பேர் ஞாபகம் ஆமா ஆமா. வரல எனக்கு. அதான் ஞாபகம் வரல. இவர மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் மாதிரியே பண்ணுவோம்னா, இல்ல அவரோட வாய்ஸே மறுபடியும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல கொண்டு வந்தாங்க. ஆமா ஆமா மறுபடியும் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அந்த பாட்டு. ஆமா ஆமா. பட் நான் சொல்ல வந்தது, ம். நீங்க சொன்னீங்களே மிஷின்ல கார்டு ஓட்டுவாங்க. நாங்க மிஷின் ஓட மாட்டோம். பல்ப் இருக்குல்ல, குண்டு பல்ப். ஆ அதுல வச்சு பார்த்தா தெரியும். வீட்டுல குண்டு பல்ப். அந்த குண்டு பல்ப்ல டங்ஸ்டன் போன குண்டு பல்ப் இருக்கும். அதை ஆ, ஸ்க்ரூவை கழட்டி உள்ள தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள இந்த ஃபிலிம் ரோல்ல இருக்கிற 3 பீஸ் 4 பீஸை மட்டும் உள்ள வச்சு ஆ, பாட்டில் மூடிடுவோம். இது பல்பை மூடிடுவாங்க. பல்பை மூடிட்டு அதுல டார்ச் அடிக்கணும். ம். அதுல டார்ச் அடிச்சோம்னா அது சுவர்ல வந்து கொஞ்சம் பெரிய கட்டமா தெரியும். ஆ, நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட். அப்ப நாங்க பிறக்கும்போது சயின்டிஸ்ட். அதான் வில்லேஜ் விஞ்ஞானியா இருந்திருக்கீங்க. அப்போ அப்ப தெருவுலயே வண்டி வரும். உங்க ஊர்ல வந்துச்சா தெரியல. எங்க ஊர்ல தெருவுலயே பயாஸ்கோப் வண்டி வரும். ஓ! இல்ல அதெல்லாம் பார்த்ததில்ல. எங்க ஊர்ல தெருவுல பயாஸ்கோப் வண்டி வந்தா நம்ம கேட்கணும். எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா 4 பேர் ம், 3 பேர் தேவைப்படும். ஆளுக்கு 5 காசு 5 ம். காசு கொடுப்போம். அப்ப 5 காசு ஒரு காயின் வரும். ஆமாமா 5 காசு காயின்ட்டு இருந்துச்சு. ஆமா. ஆளுக்கு 5 காசு கொடுத்தோம்னா 3 கண் வைக்கிறதுக்கு 3 ஹோல்ஸ் இருக்கும். இன்னொரு கண் ஆ, வந்து அவர் வைப்பாரு. யாரு சுத்துறாரு அவர் ம். வைப்பாரு. சுத்தரவர் வைப்பாரு. அவர் வந்து பெரும்பாலும் அந்த 1000ல் ஒருவனே அந்த அப்படி மாரி இல்ல எம்ஜிஆர் விதி ஒரு அப்படின்னு விதின்னு ஒரு ம். படம் இருக்கும். மோகனுடைய படமா விதி. ஆமா விதி மோகனோட படம். ஆமா. மோகன் படம் விதி. அதெல்லாம் வச்சிருப்பாங்க. பிலிம் ரோல் வச்சிருப்பாங்க. அது ஒரு ஓ! 50 செகண்ட்ல ஒரு நிமிஷம் தான் ஓடாது. ஆ, சவுண்ட்லாம் வராது. ஆ. அவர் சுத்துறவரு வெறுமனே ஃபிலிம். அந்த அந்த டயலாக் அவர் சொல்லுவாரு. ஓ! சரி, சரி. அப்புறம் வந்து அது பொம்மை கேமரால எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஃபிலிம் ரோல் போட்டுருப்பாங்க. நம்ம சுத்த சுத்த ஒரு ஃபிலிமா நகர்ந்துட்டு போகும். ஆமா. அதான் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. பணக்கார குடும்பம் பொழுது. இல்ல பொம்மை கேமரா சொல்றேன். இல்ல கேமரால அப்போ வந்து சுத்துனாரு. அதுவும் பணக்கார குடும்பம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நேத்து என் பொண்ணுட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்களுக்கெல்லாம் கேன்டீன் போகும்போது 5 காசு 10 காசு தான் குடுப்பாங்க. என்னைக்காவது சில்வர் காயின் 25 காசு குடுத்தாலே நாங்கலாம் பெரிய கெத்தா இருப்போம். 50 எங்கெல்லாம் காசு கொடுத்ததே இல்லை. 25 காசு. நானா என்னுடைய சொந்த உழைப்புல திருடினதான் உண்டே தவிர அவங்கள கொடுக்க மாட்டாங்க. அலுமினியம் வேணா குடுப்பான். 5 10 காசு இருக்கும். 20 காசு இருக்கும். ஏன்னா நாங்களாம் வந்து வேற வழி இல்ல. வீட்டுல கேட்டா கொடுக்க மாட்டாங்க. கணக்கு வேற வச்சிருப்பாங்க வேற. ஆனா திருடுறதே எங்க ம். திருடுறதுன்றத யோசிச்சு திருடணும். அதுல ஒரு பிரச்சனை. நான் திருடுற இடத்துல எங்க அண்ணன் கை வைக்க கூடாது. எங்க அண்ணன் கை வைக்கிற இடத்துல நான் கை வைக்க கூடாது. ஓ! அதெல்லாம் இது உன் கோட தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாதுன்னு. ஆமா. ஏன்னா மாட்டும் போது யார் மாட்டினாலும் இன்னொருத்தனுக்கு பிரச்சனை. கரெக்ட். இன்னொருத்தர்ல கை வச்சிருவாங்க அதுக்கப்புறம். அதனால திருடிதான் பண்ணுமே தவிர மத்தபடி எதுவும் இல்ல. இன்னைக்கு ஓ! வரைக்கும் எங்க வீட்டுக்கு தெரியாது நான் எத்தனை படம் போனேன் அப்படின்ட்டு. ஒரு காலத்துல நோட்ல எழுதி வைப்பேன். என்ன படம் ஓ! போறேன்ட்டு நோட்ல இவ்வளவு எழுதி வைப்பேன். பேருக்கு நான் கணக்கு எழுதி வைக்கிறது. திருட்டு கணக்கு இல்ல. படம் போன கணக்குலாம் அ எழுதி வச்சிருந்தேன். படம் போன கணக்கு அதான். படம் போன கணக்கு எழுதி வச்சிருந்தேன். அப்போ அப்ப வந்து செகண்ட் ஹேண்ட்ல புக் விற்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே. நீங்க ஆமாமா. நீங்க 7th இருந்து 8th போனீங்கன்னா 7th புக்க ஆஃப் ரேட்டுக்கு விற்கணும். ஆமாமா. கண்டிப்பா. செகண்ட் ஹேண்ட் புக் இருக்கும். பாட்டு புக்லாம் விக்கும். நாங்க அதெல்லாம் பைண்டிங் புக்கா இருந்தா ஒரு ரேட்டு, பைண்ட் பண்ணாத புக்கா இருந்தா ஒரு ரேட்டுன்னு விற்பாங்க ஸ்கூல் புக்க. ஆமாமா. ஆமா. அப்போ
என் புக்கை பார்த்துட்டு நல்லா இருக்கு புக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, என் ஸ்கூல் புக்கை. நான் அந்த புக்கு கடைசியில தான் எல்லா படத்தோட பேர் எழுதியிருந்தேன். நான் போன படத்துல அந்த வருஷம் அந்த கல்வி ஆண்டில் நான் ரஃப் நோட்ல கூட எழுதலையா? ஸ்கூல் புக்ல எழுதிருந்தீங்களா? அந்த கல்வி ஆண்டில் நான் சென்ற படங்கள்லாம் எழுதியிருந்தேன். அத செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், வந்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸ்கூல்ல. சரி அதுல ஒரு அமௌண்ட் கமிஷன் பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கே பார்த்தா எங்க தெருவிலேயே எங்க அம்மா வேற ஒருத்தவங்களுக்கு அந்த புக்கு வித்துட்டாங்க. ஐயோ, சரி சரி. அது வித்தவனே அவங்க என்ன பண்ணாங்க, புக்கு நல்ல குவாலிட்டி புக்கு நீங்களே என்னங்க கிரிக்கி இருக்கு புக்ல அப்படின்ட்டு. அவங்களுக்கு படிக்க தெரியாது. அதனால அவங்க அந்த புக் எடுத்து வந்தாங்க. என்னது புக்ல வந்து கிரிக்கி இருக்கு, என் பொண்ணு வந்து கிரிக்கி இருக்குன்னு சொல்றா அப்படின்னு. அப்புறம் நான் வந்து வாங்கி பின் எடுத்து ஃபுல்லா அடிச்சுட்டு எங்க அம்மாக்கு தெரியாம அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கக்கா, இது வந்து பின்பக்கம் நான் நோட்ஸ் எழுதிட்டேன், வேற சப்ஜெக்ட் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்ட்டு அடிச்சுட்டு இப்ப அந்த படத்தோட லிஸ்டே மறந்து போச்சு. சரி, இப்போ நிகழ்வின் இறுதிக்கு வந்துடலாம் சகோதரி. இப்போ இளையராஜாவை நீங்க நேரில் சந்தித்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க? வார்த்தையெல்லாம் வரவே வராது, அப்படியே காலில் விழுந்துரும், அவ்வளவுதான். வார்த்தையே வராது. இத்தனை பேரோட இவ்வளவு பேரோட இளமை காலத்தை கட்டி போட்டிருக்கிறாரு அவரு. அவருக்கு வார்த்தையே கிடையாது அவர்கிட்ட சொல்றதுக்கு. சமர்ப்பணம் மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான் இதுவா இருக்கும். அந்த ஒரு படத்துல இப்போ ஜோதிகா நடிச்ச படம் வந்துச்சு தெரியுமா, அந்த அவங்க ரேடியோல பேசுற மாதிரி ஒரு படம், ரேடியோல பேசுவாங்கல்ல ஹெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த படத்துல வந்துட்டு ஒரு பையன் வந்து ட்ரெயின்ல, எனக்கு ட்ரெயின் டிரைவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க வந்து, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, இளையராஜா சாங்ஸ் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய தீர்வா அதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு எத்தனையோ பேரோட சோகத்துக்கு எல்லாம் மறந்தா இருந்திருக்காரு இல்லையா அவரு. அதுக்கெல்லாம் வார்த்தையே போட்டு போடுற காலம் ஒண்ணு இருந்ததுல, நிலத்துல நடவு பண்றவங்களுக்கு. அது ஒரு காலத்துல அவங்களே பாட்டு போடுவாங்க, நடவு நடுறவங்களே பாடுவாங்க. அதன் பிறகு ஒரு லெவலுக்கு வரும்போது ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போடுவாங்க நடவு நடுறவங்க. ஆமா. ஆனா அந்த காலத்துல யாருக்கும் தெரியாது இது ராஜா பாட்டா எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டாலாம் தெரியாது. பாட்டு கண்டிப்பா தெரியாது. ஆமா ஆமா. யாரு பாடினாலும் தெரியாது. இப்ப நம்ம தான் வந்து நமக்கு இன்டர்நெட் இருக்குன்ற ஒரு இதுல தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி டக்குனு கூகுள் பண்ணி பாத்துக்கிறோம். ஆமா ஆமா. ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி சொல்றதை நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. யாராவது சொல்லும் போது இது ராஜா மியூசிக் தானே, ஆமா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இருக்க அந்த கேசட், ஆடியோ கேசட், குட்டி கேசட். ஆமா ஆமா, அது அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வராது, நமக்கா தெரிஞ்சு போட்டாதான். அதே மாதிரி அந்த அட்டையும் இருக்காதுல்ல. ஆமா, அதே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 40 கேசட் இருக்கும். ஒவ்வொரு கேசட்டுக்கும் எங்க அட்டையில இது பாக்ஸுக்கும் கேசட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆமா, அது மாறி போயிடும். கரெக்டா வச்சாதானே அதுல இருக்கும். அப்படியே கழட்டி கழட்டி அப்படியே எவ்வளவு கேசட்ஸ் இருக்கும்ல. எவ்வளவு கேசட் இருக்கும். அதை பிளே பண்ணி அந்த பாட்டை வச்சு நம்ம பேப்பர்ல எழுதி வைப்பாரு எங்கப்பா. அது ஒரு காலம் அது. ஆமா, அது ஒரு காலமா இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்றதுக்கு கொடுத்து லிஸ்ட் எழுதி அந்த கைப்பட எழுதி அந்த கேசட்ல வச்சு வைப்போம். அது அந்த ஒரிஜினல் கேசட்னா வந்துட்டு ஒரு படத்தோட படம் மட்டும் தான் வரும். இல்லாட்டி முன்னாடி ஒரு படம் பின்னாடி ஒரு படம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வாங்குறதை விட நம்மளா ரெக்கார்ட் பண்றது நிறைய பாட்டு வருங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நிறைய பாட்டு வரும்ன்ற ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி வரும்போது போகும்போது லிஸ்ட் எழுதுவோம். நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட் எழுதும்போது 10 பாட்டா 12 பாட்டான்னுவாங்க. ஏ சைட்ல 5 பாட்டு, பி சைட்ல 6 பாட்டு. நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கடைக்காரன் சொல்லுவான், இல்ல இதுல ஒரு பாட்டு 4 நிமிஷத்துக்கு மேல போனதால பி சைட்ல அரை பாட்டு தான் வந்துச்சு. அதெல்லாம் இருக்கும். ஆமா ஆமா. இப்ப அந்த பிசினஸ் எல்லாம் போயிருச்சு இல்ல, அதெல்லாம் மியூசிக்கல்ஸ் அந்த பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ. அது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டை யாரு கேட்டாங்களோ அவங்க அழுவாங்க வந்துட்டு, நான் என் பாட்டு கேட்டா நீங்க பாதிதான் போட்டீங்க, ஃபுல்லா வரல. அடுத்த முறை ரெக்கார்ட் பண்ணும்போது பாட்டு முதல்ல போடுறோம். ரொம்ப சிறப்பா இருந்தது சகோதரி. ஆக நீங்க ராஜாவை பார்த்தால் டப்புன்னு கால வந்துருவான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்ணீர் தான், வேற எதுவுமே நமக்கு கூட வார்த்தையே வராதுங்க. பேச இவ்வளவு பெரிய இசை மேதை இல்லையா, இத்தனை பேரோட வாழ்க்கையில வந்து இது பண்ணிருக்காரு. அப்படி இல்ல சம்பந்தமே இல்லாம தத்து பத்தினதா பேசுவோம். கரெக்ட், உண்மைதான். பிளான் பண்ணத பேச மாட்டோம். ஆனா நீங்க இப்போ இந்த ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக நம்ம இந்த ட்ரிபியூட் டு லெஜெண்ட் இளையராஜா, இதுவே வந்து அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கினதுக்கான ஒரு, உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய வேலைகள் அதெல்லாம் விட்டுட்டு ராஜாவை பற்றியும் திரைப்படத்துறை பற்றியும் என்னோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பழைய நினைவுகள்லாம் நிறைய மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி என்னோட வாய்ப்புக்கு, இந்த வாய்ப்புக்கு.